கருவில் இருக்கும் பாலினத்தை சட்டவிரோதமாக கண்டறியும் கும்பலை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் புதிய தலைமுறை பயணித்து பல்வேறு உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளது. கருவில் இருக்கும் பாலினத்தை கண்டறிவது சட்டவிரோதம் என்று தெரிந்தாலும் கூட இந்த நடவடிக்கை தொடர்ந்த வண்ணமே தான் இருந்தது. இதற்காகத்தான் தருமபுரி மாவட்டத்தில் ஸ்கெட்ச் போட்டு இன்னைக்கு அந்த கும்பலை சுற்றி வளைச்சிருக்காங்க அதிகாரிகள். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெண்களின் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கோரும் சட்டவிரோத கும்பல் செயல்பட்டு வருகின்றன. இதுபோன்ற கும்பல்களை தடுக்க சுகாதாரத்துறை அதிரடி சோதனை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் முத்தப்பா நகரில் சட்டவிரோதமாக செயல்பட்ட கும்பலைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கருவுற்ற பெண்களை காரில் அழைத்துச் சென்று ரகசிய இடத்தில் வைத்து சோதனை மேற்கொள்வது சுகாதாரத்துறை விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த காரினை சுகாதாரத்துறை பின்தொடர்ந்தது. புதிய தலைமுறைக்கும் இந்த தகவல் கிடைத்த நிலையில் செய்தியாளர் மோகன் ராஜாவும் பின்தொடர்ந்தார். ஆத்தூர் வழியே பெரம்பலூருக்கு 4 கிலோமீட்டருக்கு முன்பு செங்குணம் என்ற பகுதிக்குள் சட்டவிரோத கும்பலின் கார் சென்றது. சட்டவிரோத பாலினம் கண்டறியக்கூடிய அந்த கும்பலை தர்மபுரியிலிருந்து அதிகாரிகள் துரத்தி சென்று பிடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கும் ரகசியமா கிடைச்சது. அதன் அடிப்படையில அவங்கள பின்தொடர்ந்து வந்தோம். அப்பதான் தெரிஞ்சது, பெரம்பலூர்ல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இந்த செங்குணம் அப்படிங்கிற பகுதிக்கு இந்த தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய சாலையில அதிகாரிகள் போனாங்க. இங்கிருந்து இந்த சாலையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் ஒரு 10க்கு 10 அறையில இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் நடந்தது. மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறதாக இருந்தது. தருமபுரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் சாந்தி, பெரம்பலூர் மாவட்ட இணை இயக்குனர் மாரிமுத்து ஆகியோர் ஸ்கேன் சென்டருக்கு அதிரடியாக நுழைந்து சட்டவிரோத கும்பலை கையும் களவுமாக பிடித்தனர். அப்போது 2-3 இடைத்தரகர்கள் மூலம் ஏழை எளிய பெண்கள் இந்த கும்பலிடம் சிக்கியுள்ளனர் என்ற தகவலும் கிடைத்தது. அது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி, நர்ஸ் மூலியமா நான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் சார் வந்தோம். அவர் அங்கே ரோடு கிட்ட வந்து நிற்க சொன்னாங்க. அது வச்சு வந்தேன். டிரைவரை நான் தங்கமணி அவங்க தான் சொன்னாங்க. தங்கமணி அண்ணா அவங்க சொல்லி தான் வந்தேன். நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? நான் 16,000 கொடுத்தேன். சட்டவிரோத கும்பலைச் சேர்ந்த முருகனை சம்பவ இடத்திலேயே கடுமையாக எச்சரித்த அதிகாரிகள் ஸ்கேனுக்கு வந்த பெண்களிடம் விசாரணை நடத்தி அறிவுரை வழங்கினர். இது போன்ற பல்வேறு பெண்கள் குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கலைக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி தகவல் தெரிவிக்கின்றனர். இவங்க பிரெக்னென்ட் ஆகிறதே சொல்லாம இந்த மாதிரி சட்டவிரோத கும்பல்ல புரோக்கர் மூலமா நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க வரணும், எப்படி வரணும், காலையில 8 மணிலேருந்து 8 மணி 7:30 மணிக்கு கிளம்புறது பெண்ணாகரத்துல அந்த பொண்ணு இங்க வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம ஒன்றும் இல்லாம வந்து அந்த பதிவு பண்ணாம இவங்க சொல்றதை வச்சு இவங்க பையன் சொன்னா அதை கண்டினியூ பண்ணுவாங்க, பெண்ணுன்னு சொன்னா அதை போய் கலைச்சிருவாங்க. இப்படிதான் அவங்க நடத்துறாங்க. விசாரணையில் ஸ்கேன் செய்த நபர் மருத்துவம் சார்ந்த எந்த படிப்பும் படிக்கவில்லை என்ற அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்தது. இதன் பின்னணியில் உள்ள கும்பலை பிடிக்கவும் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. சட்டவிரோதம் என்று தெரிந்தும் கூட கருவில் இருக்கும் பாலினத்தை கண்டறியும் செயல் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. இதற்காக வரக்கூடிய பெண்கள் குடும்ப சூழ்நிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறினாலும் குற்றம் குற்றமே என்பதே நிதர்சனம். எனவே மீட்ட பெண்களுக்கு அறிவுரை வழங்கிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அந்த சட்டவிரோத கும்பல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். அதை நம்பலாம். புதிய தலைமுறைக்காக பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் மோகன்ராஜ்.